ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி பேட்டில் பிட்வீன் செஃப்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். முன்னாடி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குக்கிங்கை மார்ஷல் ஆர்ட்ஸோட கலந்து கத்து கொடுத்துட்டு வந்தாங்க. அதுல சிறந்து விளங்குனவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்பவுமே அதுக்கு உண்டான காம்படிஷன் நடத்துறாங்க. அதுல நம்ம ஹீரோ கலந்துக்கிறாரு. அவர் அதுல ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இருந்தாலும் 11 படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட். அத பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர அந்த செஃப் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் பார்க்க நல்லாவே இருக்கு. அந்த குக்கிங் அவங்க சொல்லித்தர விதமும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பெருசா ரைட்டிங் பண்ணவே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் ஒரு படத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல நின்று வரைக்குமே பிரெடிக்டபிளா மட்டுமே இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.